ரொம்ப ரொம்ப உங்களுக்கு குவாலிட்டியான நீங்கள் வீடியோவாக இருக்கட்டும், எய்தர் நீங்கள் ஒரு பிக்சர் எடுக்கணும் அப்படின்னாலும் பக்காவான கேமராவாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்க போகிறீங்க, யூடியூப் ஷார்ட்ஸ் எடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நான் மேக் பண்ண போகிறேன், இல்லை இதை எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க போகிறேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் மாடலுக்கு ஒரு இது எடுக்க போகிறேன், ஒரு 1 மினிட் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாடல் மொபைலை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்ரி அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் டைட்டில் சொல்லும் போதே சொல்லிட்டேன், இது ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் Zen 5 மாடல் அப்படின்னு சொல்லிட்டேன். டாப் ஆஃப் தி லைன் ப்ராசஸர் இந்த மாடலில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ அதோட ப்ராசஸர் டாப்பாக இருக்குதுன்னா மொபைலும் அந்த அளவுக்கு டாப்பாக தான் இருக்கும். ஸோ ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேம் 12 ஜிபியில் வருது, 16 ஜிபியில் வருது. ஸோ பொதுவாக ஹையஸ்ட்டாக 12 தான் எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ 8 அப்படிங்கிற வேரியண்ட் இல்லை, அதுக்கு பதிலாக 12 ஜிபி 16 ஜிபி அப்படிங்கிறதுல வருது. அதே மாதிரி 128 அப்படிங்கிற வேரியண்ட் இல்லை, அதுக்கு பதிலாக 256 512 அப்படிங்கிற வேரியண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே ஹெவி யூசர்ஸ்க்காக வரையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கேமிங்கை பொறுத்தவரையிலும் ரொம்ப பக்காவாக இருக்குதுங்க. பப்ஜியாக இருக்கட்டும், இல்லை பிஜிஎம்ஐயாக இருக்கட்டும், அதுக்கடுத்து சிஓடியாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாகவும் எந்த இடத்துலையும் லேக் இல்லாமல் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது.